ஃபைனல் மிக்சிங். அப்பா சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் உப்பு கரெக்டாக இருக்கா. பர்ஃபெக்டாக. வாவ். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மதுரை மச்சான் சமையல். இப்போ சம்மர் பீக்கில் இருக்குது, அடித்து தாக்கிட்டு இருக்கு. ஸோ கூலிங்கான ரெசிபீஸ் இதை தான் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம். நீங்கள் வாழைப்பூ, கோலா உருண்டை, மோர் குழம்பு பார்த்துருப்பீங்க. அதுவும் சம்மருக்கு ஏற்ற ஒரு ரெசிபி. இன்றைக்கி என் மாடி தோட்டத்தில் இருந்து ஃபுல்லாக புதினா அறுவடை பண்ணியிருக்கேன். நல்ல ஒரு 2 கட்டு புதினா வந்திருக்கு. இந்த புதினாவை வச்சு சூப்பரான ஒரு புதினா சாதம் நம்ம பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. 2 விதத்தில் பண்ணுவாங்க. முதல்ல புதினாவை ஃபுல்லாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு வதக்குவாங்க. நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுக்க போகிறோம். ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். முதல்ல வதக்கிறதுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். ஒரு 2 மேஜை கரண்டி எண்ணெய். இதில் பூண்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். சிலவங்க இஞ்சி ஆட் பண்ணுவாங்க. எனக்கு புதினா சாதத்தில் இஞ்சி வாசனை அவ்வளோ பிடிக்காது, அது ரொம்ப டாமினேட் பண்ணும். அதனால் வெறும் பூண்டு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 4 பச்சை மிளகாய், இதுதான் காரத்துக்கு. இதை அப்படி உடச்சி சேர்த்துக்கலாம். வதங்கட்டும். ஓகே, இதோட இப்போ நம்ம இந்த 2 கட்டு புதினா இதை நான் சேர்த்துக்கிறேன். இது அப்படியே வதக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ஃபுல்லாக சுருங்கிடும். இப்போ இந்த புதினா வதங்கிறதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடுவோம். ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. பாருங்க, வதங்க ஆரம்பிச்சிருச்சு. 2 கட்டு புதினா சைஸ் அப்படியே கம்மியாயிரும், ஆனால் ஃப்ளேவர் இன்டென்ஸாக இருக்கும். இதே ஸ்டைலில் நீங்கள் வெறும் கொத்தமல்லி போட்டு கொத்தமல்லி சாதம் பண்ணலாம். ஸோ இது டபுள் ரெசிபி, ஞாபகம் வச்சுக்கோங்க. புதினா பண்ணலாம், இதே ஸ்டைலில் கொத்தமல்லி பண்ணலாம், இதே ஸ்டைலில் நீங்கள் கருவேப்பிலை சாதமும் நீங்கள் பண்ணலாம். ஓகே, இப்போ பாதி வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு கோலி குண்டு சைஸ் புளி இதை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணுங்க, இதுக்கு முன்னாடி ஆட் பண்ண வேண்டாம். இந்த புளியை போட்டுட்டு ஒரு 1 மினிட் இப்படி வதக்கிட்டு நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்க போகிறோம். புளி தண்ணி சிலவங்க ஆட் பண்ணுவாங்க. தண்ணி ஆட் பண்ணும்போது ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா பேஸ்ட் ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால இப்படி புளியை ஆட் பண்ணிட்டு நீங்கள் சேர்த்து அரைச்சிக்கிட்டாலே போதும். தண்ணியை ஆட் பண்ணணும்னா புளி தண்ணியை ரொம்ப கெட்டியாக நீங்கள் கரைச்சிடணும். கரைச்சிட்டு ஒரு 7-8 மேஜை கரண்டியை நீங்கள் உள்ளுக்கு ஊற்றணும். அதுக்கு நீங்கள் புளியாக போட்டுறதே பெட்டர். சூப்பர் கைஸ். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது கூல் ஆகட்டும். கூல் ஆன உடனே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்ல ஒரு திக் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். சூப்பராக ஒரு விழுதை அரைச்சி எடுத்துக்கிட்டோம். முதல்ல கடாயில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்குவோம். கொஞ்சம் நிறைய எண்ணெய் எடுத்துக்குவோம். இந்த எண்ணெய் இந்த சாதத்தை கோட் பண்ணணும். ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க. முக்கியம் அது. கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு 3 ஆட் பண்ணிடுறேன். நல்லா பொரியுது. ஒரு சிகப்பு மிளகாய் பிச்சு போட்டுக்கிறேன். கூடயே கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற விழுதை சேர்த்துக்கலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப நேரம் இதை வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா இது ஏற்கனவே வதக்கி தான் நம்ம அரைச்சிருக்கோம். ஸோ அடுத்து வறுத்த வேர்க்கடலை இதை நான் சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா ஒரு
டாஸ் பண்ணிடலாம், மிக்சிங் கொடுத்துடலாம். ஆல்மோஸ்ட் ரெடி. முக்கியமான விஷயம், நான் 1 கப் சாதத்துக்கு இன்றைக்கி நான் பண்ணியிருக்கேன். ஸோ குக்டு ரைஸ் அது வந்து ஒரு 2.5 கப் சாதம் வரும். அதுக்கு தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாதத்துக்கான உப்பை ஆட் பண்ணுறேன். அது ஒரு 1/4 தேக்கரண்டி உப்பு. இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியில் நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது கலந்த சாதம் தான். ஸோ இப்போதைக்கு இவ்வளோ உப்பு போதும். இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் நம்ம புளி போட்டிருக்கிறனால கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்கும். ஸோ இதில் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்க முடியாது. எஸ்பெஷலி நம்ம இந்த மிக்ஸி கழுவி இந்த தண்ணி சேர்க்கறது அப்படின்றத அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்காக தான் உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். கையிலேயே எவ்வளோ தூரம் வலிச்சு போட முடியுமோ வலிச்சு போட்டு இதை எண்ணெயோடையே வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த புளி வந்து ஸ்டிக்கியாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணாலும் அது வந்து ரைஸை வந்து கெட்டியாக ஆக்கி விட்டுரும். ஸோ இந்த ஸ்டேஜில் இப்படி வச்சுருங்க. இப்போ ரைஸை நம்ம ஆட் பண்ணுற டைம் வந்துருச்சு. ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். வடித்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நான் ஆட் பண்ணிக்கிறேன். முதல்ல பாதி சாதம் ஆட் பண்ணுங்கள், கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மிச்ச சாதத்தை ஆட் பண்ணுங்கள். இந்த வெயிலுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு டிஷ் இது. வாரத்தில் ஒரு நாளாவது பண்ணிடுங்க. நீங்கள் வெளியில் போய் ஒரு மின்ட் கூலர் அப்படின்னு 80 ரூபா 100 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கு 2 கப்பு புதினா வாங்கி வீட்டுக்கே நீங்கள் மின்ட் கூலர் பண்ணி கொடுத்துடலாம். உங்களுக்கு அடுத்து நான் வீட்டிலேயே எப்படி மின்ட் கூலர் பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்லித்தரேன். ஓகே, இப்போ மிச்ச சாதத்தையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். இதையும் நம்ம ஃபுல்லாக கலந்து விட்டுட்டா நம்ம வேலை முடிஞ்சிச்சு. இதை நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் பண்ணலாம். ஏன் ரெக்கமெண்டேஷன் வந்து சாப்பாட்டு அரிசி தான். ஃபைனல் மிக்சிங். அப்பா சூப்பராக வந்துருச்சு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம், உப்பு கரெக்டாக இருக்கா. பர்ஃபெக்டாக. வாவ், அருமையாக வந்திருக்கு. ஸோ இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் பண்ணி இந்த சம்மரை சூப்பராக எதிர்கொள்ளுங்க. அடுத்த வீலாகில் சந்திப்போம். அதுவரை டாடா பை பை ஃப்ரம் யுவர் மதுரை மச்சான்.